ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டு தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பவளமல்லி பூ கிடச்சிருக்குது. இதை தொடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு பூ தொடுக்க தெரியும், ஆனால் இந்த தண்டு ரொம்ப மெல்லிசாக இருக்கும் இல்லை, அதனால நம்ம கொறுத்தே நம்ம பூஜை சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எடுத்து இதை போல் கொறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இது மட்டும் இல்லை, நல்ல அடுக்கு அரளி செடியுமே வீட்டில் இருக்குது. அதுலேயுமே இன்றைக்கி ஒரு 4 பூ ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அடுக்காட்டு ரோஜா பூ போலே இருக்குது அரளிப்பூ. இன்றைக்கி இதில் ஒரு 4 பூ கிடச்சிருக்குது. இப்போ இதையுமே நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சில டைமில் அரளிப்பூ கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்கும், ஆனால் இன்றைக்கி 4 பூ கிடச்சிருக்குது. இனி இது அவ்வளோத்தையுமே ஊசியில் நம்ம கொறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பூவை ஃபுல்லாகவே கொறுத்து முடிச்சாச்சு. அப்படி நீட்டத்துக்கு கண்டினியூட்டியாகவே நான் கொறுத்துட்டேன். இது ஃபுல்லாக இது ஃபோட்டோவில் போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ கொறுத்த பூவை ஃபுல்லாகவே சாமிக்கு போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு ஃபோட்டோவையும் தனித்தனியாக போடாமல் அப்படியே கண்டினியூட்டியாக நான் கொறுத்து 2 ஃபோட்டோவுக்கும் 3 ஃபோட்டோவுக்கும் சேர்த்தே அப்படி போட்டு விட்ருக்கேன். இந்த மாதிரி பூ யாருக்க தோட்டத்துலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.